ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் வந்து எல்லோ பம்கின் ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு இவருடைய ஃப்ரெண்டு வந்து பம்கின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது. அவங்க வந்து விளைச்சி தான் அவங்க பயிரில். ஸோ அதனால் வந்து எல்லோ பம்கினோட ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பம்கின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குவோம் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, பால்கோவா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் வந்து இது வந்து பம்கின்ஸ் போட்டு இது வந்து ஒரு 4 விசில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 லிட்டர். அதுவும் பம்கின் வந்து போட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, பாலும் வந்து இது சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து வந்து நான் கிண்ணத்தில் மாற்றிட்டேன். அந்த பாலும் பம்கினும் சேர்ந்து வந்து கொதிச்சிட்ருக்கு. இது வந்து தண்ணி நல்லா சுண்ட நல்லா காய்ச்சிடணும். இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆன உடனே தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ நெய் போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். அந்த நெய்யோட அரோமாவோட சூப்பராக இருக்கும். தாளிப்பும்போது கூட நம்ம நெய் போட்டுக்கணும். இதில் கூட நம்ம நெய் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுடலாம். இது வந்து நல்லா அந்த பால் எல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுண்டை நல்லா காய்ச்சிச்சு, நல்லா இழுத்துக்கிச்சு, மொத்தமாக பால்லாம் போட்டது. இப்போ வந்து இப்போ வந்து மில்க் மேட் இருக்குது, மில்க் மேட் போட்டுக்கலாம். மில்க் மேட் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். போதும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுலாம். அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். மில்க் மேட் போட்டால் கோவா கூட போடுவாங்க ஒருத்தர். கோவாலேருந்து நம்ம மில்க் மேட் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் மேட் வந்து கொஞ்சமாக தான் போட முடியும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை கூட ஸ்வீட்னஸ் இருக்கும், நம்ம பார்த்து போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 2 கிளாஸ் போட்டிருக்கேன். சர்க்கரை நம்ம பார்த்து கூட அப்புறமா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வரட்டும். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெய் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. நல்லா சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா அதில் வந்து நல்லா கொதிச்சுன்னே இருக்குது. நல்லா சுண்டை நல்லா கொதிக்குது. நல்லா நெய் வந்து நெய் நல்லா போட்டுக்கலாம். நிறைய போட்டோம்னா நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா ஹல்வா லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் 2 எடுத்து போட்டுக்கலாம். ஏலக்காய் 2, அப்புறம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி போட்டுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி இந்த நெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆனால் போதும், ஆஃப் பண்ணிடணும். கருப்பாக காக்கிடாதீங்க முந்திரி. இப்போ இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு நல்லா இது வந்து நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. இப்போ இது வந்து ஆறின உடனே ஹல்வா பதத்துக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹல்வா செய்கிறது நான் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.